அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட நமது சென்னையைச் சேர்ந்த ஜோதிடர் உமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உமா மேம், கடவுள் வாழ்த்து பாடுங்க. மேடம், உமா மேடம் இருக்கீங்களா? சர்வ துக்கம் நாசய சர்வஜனமே விநாசனாய திரிலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ கணபதியே நம. சாரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சரஸ்வதி நமஸ்துபியம் பாரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ சூர்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்ர சனியப்ச ராகவே கேதுவே நமः. வணக்கம் மேம். வணக்கம். எமது நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் அனைவரும் பலன் பெறும் விதமாக ஒரு ஜோதிட டிப்ஸ் என்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 4 ஜோதிட டிப்ஸ். இன்றைய நட்சத்திரம் உத்திரம், எனவே சூரியன் சாரம், எனவே சூரியனை பற்றி ஒரு டிப்ஸ். சூரிய தோஷம் நீங்க 108 எருக்கம் பூ எடுத்து அதை கோர்த்து மாலையை விநாயகருக்கு அணிவிக்க தோஷம் விலகும். மேலும் சூரிய தசை சூரிய புத்தி நடப்பவர்கள் சிவபெருமானுக்கு 100 எண்ணிக்கையில் எருக்கம்பூ மாலையை அணிவிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு புலமை மிக்க பேர் பெற்ற ஒரு ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க தான் இங்கு நமக்கு சிறப்புரையாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கும் அதாவது டாக்டர் எல்.கே. ஜெயசூரிய நாராயணன் சுவாமிகள் ஐயா அவர்கள். என்னன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு தெய்வீக ஜோதிடர். இவரை பார்த்தாலே ஒரு தெய்வீக தன்மைவாகும். அது மட்டும் இல்லாமல் இவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆசீர்வதிக்கக்கூடிய வகையில் ஒரு தெய்வீக ஜோதிடர் என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாது அதிர்ஷ்ட எண் கணித ஜோதிடத்தையும் இவர் பயின்று நியூமராலஜி ஆலோசகராக இருந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் ஆலோசனை செய்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் தெய்வீக சித்தரையும் தாண்டி வாக்கு சித்தர் என்று கூட இவர் நினைக்கலாம். அந்த வகையில் இவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வலிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இவர் வாக்கு சித்தராக இருந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவர் ஒரு திறமை மிக்க வாஸ்து பண்டிட் என்றும் சொல்லலாம். இவர் ஒரு இடத்துல இவர் போன் மூலமாகவே என்னாங்கன்னா ஒரு இடத்தினுடைய வீட்டுல ஒரு இடத்துல என்ன மாரி பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான பலன்களை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாதகத்தன்மைக்கு கேட்டே பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் புலமை பெற்றவர். அது மட்டுமல்லாது நேரில் சென்று எத்தனையோ இடங்களில் இவர் வாஸ்து பரிகாரம் இதெல்லாம் செய்து அந்த இடத்துக்கான ஒரு புதுமையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள், அதாவது ஆஸ்ட்ரோ டாக்டர் எல்.கே. ஜெயசூரிய நாராயணன் சுவாமிகள் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே ஒரு புதுமையான தலைப்பு அப்படின்னம்னா ஜோதிடத்துல எத்தனையோ வகையில ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயா என்று பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ஜோதிடத்தில் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் பலன் எடுப்பது எப்படி, நேற்று நிகழ்வுக்கு எப்படி பலன் எடுப்பது, இன்றைய நிகழ்வுக்கு எப்படி பலன் எடுப்பது, நாளைய நிகழ்வுக்கு எப்படி பலன் எடுப்பது என்ற கருத்தை நம்முடைய ஆணைத்தரமாக எடுத்து கூட நம்முடைய வரைய புரிந்திருக்கிற அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கிற அனைவரின் சார்பாகவும் ஐயாவை வருக என வரவேற்று ஜோதிடத்தில் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்பாக தயவு செய்து குழுவில் இருக்கும் அனைவரையும் மியூட் போடுவோம்.
ஐயா பேசும்போது தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு சிறப்புரை வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவருக்கு தொல்லை பண்ணாத வகையில் அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்க. நன்றி ஐயா. நீங்கள் வந்து உங்களுடைய சிறப்புரை ஆற்றலாம் ஐயா. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பலசாரபட்சிதம் உமாசுதம் தோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை என் அம்பலத்தை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஜோதிடத்தில் நேற்று, இன்று, நாளை என்கின்ற ஒரு புது வசந்தம். இந்த புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றார், நம்ம கிட்ட ஒருத்தர் பேச வர்றார், போன்ல பேச வர்றார். இப்ப நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஜாதகம் பார்க்கிற பொழுதும் சரி, அவர் நம்ம கிட்ட பேசும் பொழுதும் சரி, நாம சுலபமாக எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவது, இன்னைக்கு இதுதான் இவர் இப்படித்தான் இவர் கேட்க போறார் என்பதை பற்றிய ஒரு புரிதல். உதாரணத்திற்கு ஒரு 12 கட்டம் போட்டுக்குங்க. எப்பொழுதுமே ஜோதிட வகுப்பிற்கு வருகின்ற பொழுது ஒரு A4 சீட்ல ஒரு 12 கட்டமா போட்டுக்கணும். ஒரு சீட்டுக்கு 3 கட்டம் மாதிரி போட்டு சும்மா இருக்க போட்டு வச்சுக்கணும். சொல்ல ஆரம்பிச்ச உடனே எழுத. இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ண. இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு பங்குனி எத்தனாம் தேதி? 31 பங்குனி 17 ஐயா. பங்குனி 17. இங்கிலீஷ்க்கு 31 ஐயா. 31/3/2026. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. என்ன ஓரை? தண்டபாணி சார். இப்ப என்ன ஓரை ஓடுது இருக்கு? 8 to 9 நீங்க வந்து செவ்வாய் ஓரை, குரு ஓரை ஓடுது. குரு ஓரை ஓடுது. ஓகே. 7 to 8 குரு, 8 to 9 செவ்வாய். அப்ப ஓரை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை தான். இல்ல 8 to 9 தானே செவ்வாய் ஓரை. ஆமா 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 சார். அப்ப 7 to குரு. அப்ப இன்னைக்கு குரு ஓரை நடந்துட்டு இருக்கு. ரைட். எல்லாரும் அப்படியே பாருங்க. ஜி பூம் பா. எல்லாரும் ரைட். எல்லாரும் அப்படியே சூடாயிக்கணும், அப்படியே சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஜாதகத்தை கட்டத்தை கொண்டுட்டு வராரு ஒருத்தர். ஜாதக கட்டத்தை ஒருத்தர் கொண்டுட்டு வரார். கட்டத்தை விரிச்ச உடனே பலன் சொல்லும் முறை எப்படி? ஜோரா கைதட்டுங்க எல்லாரும். கட்டத்தை பார்த்தவுடன் பலன் சொல்லும் முறை. இதுக்கு தான் நீங்க வந்தீங்கன்னு சொல்லலாம். இங்க சந்திரன் நாடி வேண்டியதில்லை, சூரிய நாடி வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. 12 கட்டம் போட்டுக்கங்க. இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இப்ப ஒரு லக்னம், இப்ப ஒரு மகர லக்னம் ஓடுது. இப்ப ஒரு ஜாதகத்தை கொண்டு வரார், நல்லா கவனிச்சுக்கணும். ஒருத்தர் ஜாதகம் மகர லக்னம் எழுதிக்கங்க. அவர் வந்து பங்குனி 17ஆம் தேதி வந்திருக்கிறார். இங்க வந்திருக்கிறாரு, பங்குனி 17ஆம் தேதி வந்திருக்கிறார். இப்ப ஜாதகத்தை கொண்டு வந்த உடனே அவருடைய லக்னம் மகர லக்னம் தெரிஞ்சு வச்சுக்கணும், பார்த்துக்கணும். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 31 அப்படின்னு வச்சுக்கணும். இன்னைக்கு தேதி என்ன? 31. நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிறதுக்கு கேள்விக்கு அப்படியே பலன் சொல்லலாம். ரொம்ப அக்குரேஷியா வரும். உங்களுக்கு அர்ப்பணிப்பு தன்மையும் அதீத ஈடுபாடும் இருந்தால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்த உடனே 31/3/2026 வந்திருக்கிறார். இங்கிலீஷ்க்கு வந்திருக்கிறார். 31ஆம் தேதி தான் வந்திருக்கிறார். 30ஆம் தேதி வரல. அவரு 31 தான் வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு 31ங்கும் போது அவரு இன்னைக்கு கேட்கிற கேள்வி 31வது பாதம் என்னன்னு பார்த்துக்கணும்.
அவர் மேசத்திலிருந்து எண்ணி வந்தால் 31வது பாதம். அப்ப 31வது பாதம் மேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமான கேள்வி. அந்த நட்சத்திரம் யாரோ மூட் போடுங்க, சவுண்ட் ஓவரா கேக்குது, இறைச்சலா இருக்கு. இப்ப அவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணம். அடுத்த ஒரு செக்மெண்ட் சொல்றேன் பாருங்க. 31னா 30 எது நேற்றைய விஷயம் இருக்கோ அதில் முழுமை அடைந்திருக்க மாட்டார். நேற்றைய பற்றிய கவலைகளும் நேற்றைய பற்றி அனுபவிக்க முடியாத துன்பங்களை பற்றியும் தான் அவர் கேட்பார். அப்ப நாம என்ன பண்ணணும்? 3வது பாதம், லக்கணத்திலிருந்து 3வது பாதம், அது சம்பந்தமான கேள்வியை கேட்பார். அதுக்கு தகுந்த ஒரு பாதத்தை நீங்க அதுக்குரிய விளக்கத்தை சொன்னா கரெக்டா இருக்கும். அப்ப அதே போல 31னா நீங்க என்ன பண்ணணும்? 3 1 4 4வது பாதத்தை பத்தி தான் கேட்பாரு. நேத்திக்கு 3வது பாதம் சரியா இயங்கல, சரியா அவர் அனுபவிக்கல, அது கிடைக்கல, கிடைக்காததான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. அது நீங்க அப்படி எடுத்துக்கணும் பலன். இன்னைக்கு என்ன கேட்க போறாரு? 4 31னா 1 3 1 4 எழுதிக்கங்க. நிறைய சொல்லுவேன், மறந்துடக்கூடாது. 31னா என்ன பண்ணணும்? லக்னத்திலிருந்து இன்னைக்கு வந்திருக்காருல்ல, லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தை பற்றிய கேள்வியும் 3 1 அப்படிங்கும் போது 1ஆம் பாவம் ஜாதகரை பற்றிய கேள்வியும் 3 1 கூட்டுனீங்கன்னா 4 வருது. லக்னத்திற்கு 4ஐ பற்றிய கேள்வியும் 4ஆம் பாவத்தை பற்றியும் 4ஆம் பாவத்துடைய காரகத்துவமும் 4ஆம் பாவம் எந்த வீடு செவ்வாய்னா அதோடைய கிரக காரகத்துவத்தை பற்றியும் அவருடைய கேள்வி இருக்கும். புரிஞ்சிருச்சா? அடுத்து எழுதிக்கங்க. 31ஆம் தேதி வந்திருக்கிறார். இன்னைக்கு 3 என்றால் குரு, 1 என்றால் சூரியன், 3 1 4 நாள் ராகு. அவருக்கு குரு திசையில் சூரிய புத்தியில் ராகு அந்தரம் அப்படின்னு இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு பலன் சொன்னீங்கன்னா கணக்கச்சிதமாக இருக்கும். கணக்கச்சிதமாக இருக்கும். எத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறேன். 31ஆம் தேதி வந்தவனுக்கு 30ஆம் தேதியை பற்றி தான் சிந்தனை இருக்கும். அப்போ 30வது பாதம் எது? அப்ப 30வது பாதம் என்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னா மேசத்தில் என்ன எந்த பாதம் எத்தனை பாதம் இருக்கு? 9 பாதம் தான் இருக்கு. அப்போ 18 27 30வது பாதம் கடகத்துல வரும். அப்ப 30வது பாதத்தினுடைய சம்பந்தமான விஷயங்களை நீங்க அவனுடைய லக்னத்திற்கு அப்படின்னா ஒரு 30வது பாதம் 27 ஒரு 3 புனர்பூசம் 4ன்னு வரும். 30க்கு ஐயா பூசம் 2 பூசம் 2 பூசம் 2 பூசம் 2ஆ? ரைட், ஆமா தெளிவா இருக்கீங்க. ரைட், நான் அப்படிதான் தப்பா தான் சொல்லுவேன். கேட்கறவங்க என்ன சான்றோர்கள் இருக்கீங்க. அப்படிங்கும் போது 30வது பாதம் காலபுருஷத்துக்கு 30வது பாதம் இவனுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது வீடோ அது சம்பந்தமாக நேற்று என்பது அவனுக்கு கிடைச்சிருக்காது. நேற்றைய விஷயங்கள் பாசிட்டிவ் கிடைச்சிருக்காது. இந்த தேதி கடந்த தேதி நேற்றைய தேதியினுடைய பதிவுகளையும் பலாபலன்களையும் ஜோதிடராகிய நமக்கு வந்து ஊட்டுகிறது. நல்லா கவனிச்சா? அப்ப மகர லக்னத்திற்கு நான் உதாரணம் தான் போட்டிருக்கேன். நீங்க வேணா இன்னைக்கு ஜாதகம் பார்த்திருந்தா நாளைக்கு பார்க்கும் போது இந்த விதியை அப்ளை பண்ணி பாருங்க. புரிஞ்சுச்சா? சரி, அதுக்கப்புறமேல என்ன சொல்லியிருக்கேன்? இன்று 31 நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? நேற்றுக்கு 30ஆம் தேதி நேத்து. அப்ப அவனுக்கு 30 என்பது பாதத்தை நோட் பண்ணிக்கணும். 30 என்பது 3 என்றால் குரு. அப்படிங்கும் போது குருவையும் நோட் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க, என்ன முகத்தை பாருங்க. ஒரு நியூமரலாஜியை ஒரு எண்ணை கிரகமாக மாத்தணும், ஒன்றை பாதமாக மாத்தணும், ஒன்றை என்ன பண்ணணும்? பாவமாக மாற்ற வேண்டும். நல்லா கவனிச்சா? பாவமாக மாற்ற வேண்டும். சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்குது. நம்மளுடைய இறை அருள் நமக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 20 நிமிஷத்துல முழுமையான தெய்வ ஆற்றல் எல்லாருக்குள்ளரையும் உள்ளே புகும். அப்ப நேற்று பற்றிய கண்டுபிடிப்புகளுக்கு இது ஒரு மெத்தேடு பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அடுத்து பங்குனி 17 அப்ப நேற்றைய பத்தி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? பங்குனி 17க்கு வந்திருக்கிறான் இன்னைக்கு. அப்ப சூரியன் 17 டிகிரியில இருக்கான். சூரியன் 17 டிகிரியில இருக்கான்.
அப்ப நேத்திக்கு எப்படி இருந்திருப்பான்? 1 டிகிரி கழிச்சீங்கன்னா நேற்றுக்கு சூரியன் என்ன பண்ணிருப்பான்? 17 டிகிரினா 16 டிகிரி. அப்ப பங்குனி மாசம் இன்னைக்கு அப்படின்னா மீனத்தில் சூரியன். நல்லா கவனிச்சுக்கணும், மீனத்தில் சூரியன். அப்ப மீனத்துல சூரியன் இருக்கும் பொழுது அது சம்பந்தமான கேள்வியை கேட்பான். அது மட்டும் இல்ல, பங்குனி 17ன்னு வருது. பங்குனி இன்னைக்கு பங்குனி 17, நேத்திக்கு பங்குனி 16. அப்ப தமிழ் மாதத்துல அது என்ன பண்ணும்? இவன் லக்னத்திற்கு 1வது வீடும் 6வது வீட்டையும் நீங்க டிக் அடிக்கணும். அது சம்பந்தமா தான் நேத்திக்கு அவனுக்கு ஒரு நன்மையோ தீமையோ நடந்திருக்கும். அதை நம்ம கிரகங்களை வைத்து அந்த 1ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் நேற்றுக்கு என்ன செய்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கிழமைக்கு வாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நேத்திக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. அப்ப செவ்வாய்க்கிழமைன்னு வரும்போது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்று செவ்வாய், நேத்திக்கு அது திங்கட்கிழமை. அப்ப திங்கட்கிழமை என்றால், கிழமை என்றால் உரிமை என்று அர்த்தம். வார்த்தையை கவனிக்கணும். கிழமை என்றால் உரிமை என்று அர்த்தம். அப்ப நேத்திக்கு திங்கட்கிழமை சந்திரன், நேத்திக்கு சந்திரன். அப்ப அவன் லக்னத்திற்கு சந்திரன் எங்கே இருக்கிறான் என்பதை நோட் பண்ணணும். பண்ணலாம்ல? அவன் லக்னத்துக்கு சந்திரனுடைய அவன் எந்த ராசி? உதாரணத்திற்கு ஒரு சிம்ம ராசின்னு வச்சுக்குவோம், சிம்ம ராசின்னு வச்சுக்குவோம், உதாரண ஜாதகம் தானே. அப்ப சிம்மத்துல சந்திரன் இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லணும்? நேற்றுக்கு சந்திரன் சிம்மத்தில் இருந்தான். அப்ப நேற்றுக்குன்னா திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சந்திரனுக்கு கிழமைனா உரிய நாள். அந்த சந்திரன் லக்னத்திற்கு 7வது வீட்டுக்குரியவன். ஆனால் அவன் ராசியில் 8ல் இருக்கிறான். அவன் நிக்கிற நட்சத்திரம் என்ன? மகம்னு வச்சுக்கோங்க, மகம்னு வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் பிறந்த கால சந்திரன் மகத்தில் இருக்கிறான்னா அப்ப கேதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அவன் ஜாதகத்துல கேது எங்க இருப்பாரு? அந்த பலனையும் சேர்த்து சொல்லணும். எப்படி? யாராவது ஒருத்தர் வாங்க, பிரேம்ல வாங்க. ஓகே, அடுத்தாப்புல கவனிக்கிறீங்களா? வகுப்பு நல்லா போகுதா? சரி. அப்ப அதே போல லக்னம் என்பது இவருக்கு சிம்ம லக்னம், இவருக்கு சிம்ம லக்னம். இவருக்கு 12ஆம் இடம் என்பது நேற்றைய விஷயத்தை பற்றி சொல்லும், போன பிறவியை பற்றி சொல்லும். அப்ப அவருக்கு தனுசு லக்னம் நேற்றைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிறப்பு லக்னம் நேற்றைய லக்னம். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு தனுசு லக்னம். நேற்றுக்கு சந்திரன் எங்கே இருந்தான்? நேற்றுக்கு சந்திரன் எங்கே இருந்தான்? இப்போ உதாரணத்திற்கு சந்திரன் நேற்றுக்கு எங்க இருந்தாரு? நேற்றுக்கு மகத்துல இருந்தாரா? நேற்றுக்கு கடகத்துல இருந்தாரா? இன்னைக்கு பூர நட்சத்திரம் சிம்மத்துல. இன்னைக்கு பூரம் நட்சத்திரம். ஆமா. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணணும்? நேற்றுக்கு தனுசு லக்னம் வச்சுக்கணும். அவர் லக்னத்துக்கு நேற்று என்றால் நடந்து முடிந்தது. லக்னத்திற்கு 9ல் சந்திரன் கேதுவுடன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் பிறந்த கால சந்திரன் இருந்த வீட்டுக்கே இப்ப சந்திரன் வந்திருக்கிறார். அப்படின்னு வரும் பொழுது நேற்றைய விஷயங்களை பற்றியும் இன்னும் தெளிவாக சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்களா? அடுத்து பாத்துக்கோங்க. இப்ப ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வாராரு. இப்ப வரும்போது என்ன பண்ணார்? குரு ஓரையில வந்திருக்கிறாரு. இப்ப குரு ஓரையில வந்திருக்கிறாரு. நேற்றைய ஓரைனா கடந்த ஓரை எது? அதுதான் நேற்று. கடந்த காலம் என்பது கடந்து வந்தது. அப்ப அவருக்கு சனி ஓரை தான். தனி ஓரையை பத்தி தான் தனி. நேற்றைய கிழமையை பத்தி பார்த்தோம், நேற்றைக்கு தேதியை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். வந்திருக்கவர் குரு ஓரையில வந்திருக்கிறாரு. அப்ப அவரு சனியை பத்தி கேட்பாரு. அப்ப அவருடைய லக்னத்திற்கு இன்றைக்கு சனி எங்க இருக்கிறாரு? அப்ப அதாவது இவருடைய லக்னத்துக்கு 1, 2 கூடியவன் இப்ப 3ல இருக்கிறான். அது சம்பந்தமா தான் அவர் கேட்பார். சனினா ஜாதகர் குடும்பத்தை பத்தியும் மாற்றங்களை பத்தியும் அவர் கேட்பார். சனினா தொழில்காரகன். புரியுதுங்களா? அப்படி கேட்பார்.
அப்படி பார்க்கும்போது அந்த சனி நின்ற இடத்துல இருந்து இந்த பார்வை எங்க இருக்குது? 5ஆம் இடம். அப்ப அவர் குலதெய்வத்தை பத்தியும் நேத்திக்கு பத்தி சிந்திச்சீங்களான்னா ஆமாம்பா. நேத்திக்கு உங்க அப்பாவை சிந்திச்சீங்களா? போடுங்க. கோவில் குளத்தை உமா மேம் சிந்திச்சீங்களான்னு மியூட் போடுங்க. ஆமா. சனியினுடைய 10ஆம் பார்வை 12ஆம் இடம். இப்படி ஒரு 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 ஓரையை வைத்து அந்த ஓரை வந்த ஜாதகர் நம்ம பார்க்கும்போது ஜோசியர் கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து சுலபமாக கையாண்டால் நல்ல கவனிக்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பல 100க்கு 100 சரியா இருக்கும். நாங்க இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் எங்களுக்கு இந்த சிந்தனை. ஒரு குரூப் கூட்டம் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் பாலக்காட்டுல மணிகண்டன் ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில சுக்கரன்கிற ஒருத்தர், அவரெல்லாம் அவங்க நம்ம கிட்ட டெய்லி ஆராய்ச்சியில் இருக்காங்க. அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வருது. இன்னைக்கு மதியானம் கூட நிமித்தம் எடுத்தோம். நான் மதியானம் ஒரு 2:30 மணி இருக்கும், உட்கார்ந்துருக்கேன், கிழக்க பார்த்து உட்கார்ந்துருக்கேன். அப்ப சுக்கரன் கான்டாக்ட் பண்றார். அப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் சட்டை போடாமல் உட்கார்ந்துருக்கீங்களா? மேற்க பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களா? படுக்கை அறையில உட்கார்ந்துருக்கீங்களா? பாத்ரூம் கதவுக்கு உங்களுக்கு பின்னால கதவு இருக்கா? நான் இன்னும் கூட டெப்தா கேட்டேன், நீங்க தங்கி இருக்கிற அறையில் இன்னர்ஸ, அதாவது இன்னர்ஸ்னா ஆண்கள் அணியக்கூடிய இன்னர் ஜட்டி, அது கட்டிலுக்கு கீழே கிடக்குதா? கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இதெல்லாம் என்ன? ஒருத்தர் நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு என்ன எதிரில் இருக்கிறதோ அதை ரிவர்ஸா மிரரா மாத்தி சொன்னால் நிமித்தம் சகனம். பண்ணிட்டீங்களா? சரி. இப்ப நேற்று இன்றுன்னு எடுத்துட்டா நாளைக்கு சந்திரன் எங்க போறாரு அதை பத்தி சொல்லலாம்ல, நாளைக்கு கிழமையை பத்தி சொல்லலாம்ல. கடந்த காலம் அவனுக்கு சரியா இருந்தால் எதிர்காலம் அவனுக்கு சூப்பரா இருக்க போகுது இல்லையா? இப்ப இதுக்கு இங்க ஏதாவது நான் தசா புத்தி பார்த்தேன்னா எதுவுமே பார்க்கல, நம்மளோட இணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் திருதிய திதியில வரார், அவருக்கு 3வது திதி. அப்ப திருதிய திதினா என்ன ஆகும்? அது 3ன்னு அர்த்தம். அந்த திதியில அன்னைக்கு என்ன செய்ய போறாரு? அதுக்குரிய கிரகம் இருக்கும். ஒவ்வொரு திதிக்கு ஒரு கிரகம். நாம எல்லாம் டெய்லி அலர்ட் ஆறுமுகமா எழுதி வச்சுக்கணும். அப்ப அவர் வந்திருக்கிறாரு, அந்த 3வது திதியா, அதற்குரிய கிரகம்னாரு. அது சம்பந்தமா தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும். பெர்ஃபெக்டர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப நான் இது உங்களுக்கு பேசுறது பிடிச்சிருக்கா? சிறப்பா இருக்கையா, பேசுங்கய்யா. அப்ப நம்ம என்ன பண்ண, தமிழ் மாதத்தை பார்த்துட்டோம், இங்கிலீஷ் தேதியை பார்த்துட்டோம், கிழமையை பார்த்துட்டோம், ஓரையை பார்த்துட்டோம். அப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து எப்படியெல்லாம் நான் ரிவர்ஸ்ல போய் எடுத்திருக்கிறேன், இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். இப்ப பேசுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி. 18 நிமிஷம் நான் ஸ்டாப்பா நம்ம பேசியிருக்கோம். மஞ்சுளா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்க சொல்லுங்க, பேசுவோம். ஓகேயா, ஓகே. இந்த நன்றி உரை வழங்கிட்டு கேள்வி பதில் வச்சுக்கலாம். சரி. இப்ப என்ன வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசலாம்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, டைம் இருந்தா. பேசுங்கய்யா, பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. பேசலாமா? பேசுங்க. இப்ப நமக்கு இன்னொரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்குவோம். இப்ப ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்வது, ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்யலாம், எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப ஒரு 10 நிமிஷம் பேச போறோம். இப்ப ஒரு கட்டம் போட்டிருப்போம், ஒரு 12 கட்டம் இருக்கும். அதுல எப்பொழுதுமே அதுல நடுவுல பிள்ளையார் சொல்லி போட்டுறணும், ராசின்னு போட்டுறணும் ஒண்ணு. இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்யலாம்னா எழுதிக்கங்க, பாதிப்பை தரக்கூடிய விஷயத்தை முதல்ல எடுத்து எழுதணும். பாதிப்பை தரக்கூடிய விஷயத்தை எடுத்து எழுதணும். என்னென்ன பாதிக்க போகுது? ஒன்று, ஒரு லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி, அவர் யாருன்னு எடுத்து எழுதிக்கணும். மேச லக்னம்னா 8ஆம் இடம்
அவரே தான் செவ்வாய். ரிஷப லக்கணம்னா 8ஆம் இடம் குரு. மிதுன லக்கணம்னா 8ஆம் இடம் சனி. கடக லக்கணம் அப்படின்னா அவரே சனி. சிம்ம லக்கணம்னா 8ஆம் இடம் குரு. கன்னியா லக்கணம் அப்படின்னா 8ஆம் இடம் செவ்வாய். துலா லக்கணம்னா 8ஆம் இடம் சுக்கிரன். அதே போல விருச்சிக லக்கணம் 8ஆம் இடம் புதன். தனுசு லக்கணம் 8ஆம் இடம் சந்திரன். சந்திரன், அதுபோல மகர லக்கணம் 8ஆம் இடம் சூரியன். சூரியன், கும்ப லக்கணம் 8ஆம் இடம் புதன். மீன லக்கணத்திற்கு 8ஆம் இடம் எதை குறிக்கிறது? துலாம குறிக்கும். சுக்கிரன். அதுக்குரியவர் சுக்கிரன். சுக்கிரன். சரி. இப்ப பாதிப்பை தரக்கூடிய விஷயத்துல முதல்ல அந்த அஷ்டமாதிபதி யார்? அஷ்டமாதிபதி எந்த கிரகம்? அவருடைய நட்சத்திரம் என்ன என்பதை நாம முதல்ல குறிச்சு வைத்துக் கொள்ள வேண்டும். 2, ஒரு லக்னத்திற்கு பாதகாதிபதி. இப்ப சரலக்னம்னு போட்டு, இப்ப மேசம் என்பது சரலக்னம். சரம். அதற்கு 2, அதுக்கு பாதகத்தை தரக்கூடியவர் யாரு? 11ஆம் அதிபதி. 11. 7, 11. சாரி, 11 தான் பாதகம். 14. சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. பாதகாதிபதி. அப்ப சரலக்னத்திற்கு பாதகாதிபதி யாரு? சனி. சனியினுடைய நட்சத்திரம் என்ன? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. புரிஞ்சு கொடுத்தா? ரைட். ஓகே. அடுத்தாப்புல ரிஷப லக்கணம், அது ஸ்திர லக்கணம். அதுக்கு என்ன பாதகம்? 9ஆம் 9. இடம் பாதகம். அப்ப ஸ்திர லக்கணத்திற்கு 9ஆம் இடம்னா யார் வர்றா? அப்ப சனி பகவான். சனி பகவானே வருவார். அப்ப சனியினுடைய நட்சத்திரங்களை நோட் பண்ணிக்கணும். அதுபோல் உபய லக்கணம் அப்படின்னா 7ஆம் இடம். குரு. உபயம் இடம் 7ஆம் இடம்னா யார் வருவா? குரு பகவான். 7, 11 பாதகம். ம். 7ஆம் இடம் யார் வருவா? குரு வருவார். 11 யார் வருவார்? குருவே. செவ்வாய் வருவார். செவ்வாய். அப்ப இத மாதிரி எழுதிக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் இதே போல 3வது விதி என்னன்னா, 12ஆம் அதிபதி ஒரு லக்கணத்திற்கு விரயம் எப்படி ஆக போகிறது? அப்ப விரையாதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒரு லக்கணத்துக்கு மேச லக்கணம்னா 12ஆம் இடம் குரு பகவான். ரிஷப லக்கணத்துக்கு 12ஆம் இடம் செவ்வாய். மிதுன லக்கணத்திற்கு 12ஆம் இடம் சுக்கிரன். கடகத்துக்கு 12ஆம் இடம் மிதுனம். சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடகம். அதே போல கன்னிக்கு 12ஆம் இடம் சிம்மம். துலாமுக்கு 12ஆம் இடம் கன்னி. கன்னி. விருச்சிகத்துக்கு 12ஆம் இடம் யாரு? துலாம், சுக்கிரன். தனுசுக்கு 12ஆம் இடம் செவ்வாய். அதே போல மகரத்துக்கு 12ஆம் இடம் குரு பகவான். குரு. இப்படி ஒரு வீட்டுக்கு பின்னால் இருக்க வீடு தான் விரயத்தை தரப்போகுது. அப்ப 12ஆம் அதிபதி எழுதிக்கணும். அதே போல 4வது விஷயம், ராகு கேது தொடர்பு. ராகு கேது தொடர்பு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ராகு ஒரு வீட்டுல இருந்து 3, 7, 11ஆம் வீட்டை பார்ப்பார். கேது ஒரு இடத்துல இருந்து 3, 7, 11ஆம் வீட்டை பார்ப்பார். பார்ப்பேன்னு இல்ல, வெட்டுதல்னு அர்த்தம். அந்த வெட்டுதல் தான் நம்ம பார்வையா நம்ம ஜோதிடர்கள் நமக்காக வச்சிருக்கிறோம். அடுத்து ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். ஆமா. அதே போல கேதுவோட நட்சத்திரம் மகம், மூலம், அஸ்வினி, மகம், மூலம். இப்படி எல்லாம் நம்ம தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி ஒரு ருணரோக சத்ரு, ஒரு பிரச்சனை. இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6வது இருக்கு அப்படிங்கிறதுக்கும். இதை தாண்டி லக்ன புள்ளியின் நிலை என்ன, லக்ன புள்ளியின் நிலை என்ன என்பதை நாம தெளிவாக குறிச்சு கொள்ளணும். லக்ன புள்ளி ஒருத்தருக்கு கடகலக்கணம் அப்படின்னா ஆயில்யம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடகலக்கணம் ஆயில்யத்துலதான் இருக்காரு அப்படின்னா அவர் போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கார், ஆட்சி பெற்று இருந்தாலும். அப்ப லக்ன புள்ளி வாங்கிய நட்சத்திரம் அவர் அந்த கிரகம் ஆட்சியோ இல்ல பாக்கியாதிபதி 5, 9 கூடிய தொடர்பு இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா 12ன்னு வரும் பொழுது பிற்பகுதி தான் நன்மையை தரும். முற்பகுதியில ஒரு போராடி, ஒரு கசப்பு, ஒரு ட்ரபிள் அப்படியெல்லாம் கொடுக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கணக்குல இருக்கும். இப்ப நமக்கு லக்னாதிபதியும் நம்ம தெரியணும். லக்னம் என்றால் என்ன? இப்ப ஒரு ஜாதகத்துக்கு ஹீரோ யாருன்னா லக்னம் தான்.
அப்ப அந்த லக்ன அதிபதி நல்லா இருக்கும், அவரு கெட்டு போகக்கூடாது. இது ஒரு அடிப்படையான கருத்து. இப்ப லக்னத்திற்கு லக்னம் என்பது ஒரு விஷயம், அதுக்கு ஒரு சுபகோள்கள் பார்வை இருந்தால் அப்படி இருந்தா நன்மை. இப்ப லக்னாதிபதி போய் ஒரு பக்கம் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவருக்கு உள்ளூரை விட்டு வெளியூர்ல போனால் மட்டும்தான் அவருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். லக்னாதிபதிக்கு குருவோட பார்வை இருக்கா, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, லக்னத்தை குரு பார்த்தாலோ 1, 5, 9 கூடிய பார்த்தால் எல்லா புண்ணிய பலமும் எல்லா பாக்கியங்களும் அவருக்கு சுலபமாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அவரை ஒன்றும் எப்பட்டே போட வேண்டாம், ஈஸியாவே வந்துடும். ஆனா லக்னாதிபதி மறைந்து அவருக்கு 1, 5, 9 கூடியவர்கள் தொடர்பு பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவரு கிடைக்கும், அது சுலபமா கிடைக்கும், இவரு கொஞ்சம் போராடித்தான் பெறுவார் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை இப்படிதான் மெத்தேடெல்லாம் ஆய்வு செய்யும். அடுத்து பாருங்க, இப்ப கேள்விக்கான ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு திருமணம் நடக்குமா, எப்ப திருமணம் அப்படின்னு கேட்டார்னா நாம என்ன சொல்லணும், இந்த திருமணத்தை பத்தி தான் அவர் கேள்விக்குரிய பாவம் திருமணம். அப்ப கேள்விக்கான பாவம் எப்படின்னா, திருமணம் அப்படின்னா 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி. அப்ப காரக கிரகமும் நமக்கு தெரியணும், பாவம் மட்டும் 7ஆம் பாவம் இல்ல. இப்ப எழுதிக்கங்க, திருமணத்தை பத்தி ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராருன்னா விதிகள் தெரியணும். 2, 7, 11ஆம் இடம், இந்த 3 வீட்டினுடைய அதிபதியும் அதே நேரத்தில் 2, 7, 11 கூடியவர்கள் அவர்களுடைய திசையிலும் அவர்களுடைய நட்சத்திரத்தை தாரமாக கொண்ட வேறு கிரகங்களும் திசை நடத்தினாலும் அவர்கள் இந்த திருமணத்தை சப்போர்ட் பண்ணும். அடுத்தாப்புல 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்ப 7ஆம் இடம் என்பது அந்நியர். வீட்டிற்குள் அந்நியர் ஒருவர் உள்ளே நுழைவதை அனுமதிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். நல்லா கவனிச்சீங்களா? வார்த்தையெல்லாம் புரியுதா? சுலபமா புரியுதா? 11ஆம் பாவம் புரியுது புரியுது. 11ஆம் பாவம் என்பது எல்லையற்ற மகிழ்ச்சி. அப்ப ஜாதக குடும்பத்திற்கு 7 என்கிற சமுதாயத்திலிருந்து ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் உள்ளே வந்தால் 11 என்கிற ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பூரிப்பு, அப்ப உயிர் காரகத்துவமாகிய ஆனந்தத்தை அது கொடுக்கும். இது ஒரு கான்செப்ட். சரி, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த 2, 7, 11 மாத்திரம் பார்த்தா போதுமா? அப்ப கிரகம் பாவம் கெட்டு போச்சு, அப்ப கிரகமாவது நல்லா இருக்கணும்ல. அப்ப ஆண் மகனுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் சுக்கிரன். சுக்கிரன்னா மனைவி, அது ஒரு பெண். அப்ப அது காரக கிரகம் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளணும். அதே இது ஒரு பெண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி எடுக்க போகும்போது அதுக்கு செவ்வாயை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? ஆமா. அப்ப பொருளாதார காரக கிரகங்கள் சுக்கிரனும் பொருளாதாரத்தை தருவார், 2ஆம் இடமும் பொருளாதாரத்தை கொடுக்கும், 11 என்பது லாபத்தையும் கொடுக்கும், 7 என்பது கூட்டு தொழில், 7 என்பது பார்ட்னர்ஷிப், 7 என்பது சொந்த தொழில் சம்பந்தமாகவும் கொடுக்கும். புரிஞ்சுக்கணும். அப்ப திருமணம்னா 7. அப்ப தசாபுத்தி நிலை அப்படிங்கும் போது நாம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகருக்கு எந்த தசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது, எந்த அந்தரம் நடக்கிறதுன்னு நோட் பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்றத கவனிங்க கவனிங்க கவனிங்க. தசை நடத்துகிற இடத்த மார்க் பண்ணிக்கணும். அதற்கு 2ஆம் வீட ஒரு டிக்கு, ஒரு பெருக்கல் குறி போடணும். தசை நடத்தக்கூடிய கிரகம் அது நின்ற இடத்திற்கு 2ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடை மார்க் பண்ணி பெருக்கல் குறி போட்டாச்சுன்னா இது சம்பந்தமான கேள்விகள் அவருக்கு மறுக்கப்படும். எது கிடைக்கலையோ அதுதானே ஜாதகம் பார்க்க வருவாரு. இப்ப உதாரணத்திற்கு இப்ப ஒரு உதாரண ஜாதகம் போட்டுக்குங்க. உதாரண ஜாதகத்துல ஒரு 12 கட்டம் போட்டு ஒருத்தருக்கு மேச லக்னம் 4ஆம் இடத்துல சனி. மேச லக்னம் என்ன பண்றீங்கன்னா
மேசலக்கு ஒரு கட்டம் போட்டுக்குங்க. அதுல மேச லக்னம்னு போடுங்க. அதுல 4ஆம் இடத்துல சனினா எந்த இடத்துக்கு வருவாரு? கடகம். கடகத்துக்கு வருவாரு. இப்ப அவருக்கு நல்லா கவனிக்கணும். குரு திசை, சனி திசையில் குரு புத்தின்னு எழுதிக்கங்க. சனி திசையில் குரு புத்தி. அப்ப சனி திசை நடத்துறார் அப்படின்னா சனி நின்ற இடத்துல இருந்து அதுக்கு பக்கத்து கட்டம் எது? சிம்மம். சனிக்கு 2ஆம் இடம் சிம்மம். சிம்மம். எத்தனா சனி நின்ற இடத்துக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம். 1 தனுசு. ஒரு பெருக்கல் குறி போடுங்க. 8ஆம் இடம் கும்பம். பெருக்கல் குறி போட்டீங்க. இப்ப ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுதும் அதற்கு அது கிரகம் தசாநாதன் நின்ற இடத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் இயங்காது. அந்த அந்த வீட்டினுடைய விஷயத்தை ஜாதகர் அனுபவிப்பதற்கு சனி பகவான் அனுமதிக்க மாட்டார். சுலபமா நீங்க எந்த ஜாதகம் வந்தாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 2, 6, 8 மார்க் பண்ணிக்கோங்க. பெருக்கல் குறி போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்ப புத்திநாதன் குரு மகரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மகரத்துல இருக்கார். அதே போல குரு நின்ற வீட்டிற்கு 2ஆம் இடம், குரு நின்ற வீட்டிற்கு 6ஆம் இடம், குரு நின்ற வீட்டிற்கு 8ஆம் இடம். மார்க் பண்ணிட்டீங்களா? இப்ப பலன் சொல்லணும்ல. லக்னத்திலே இருந்து பெருக்கல் குறி போட்ட வீடுகளை எழுதுங்க. அப்ப தசாநாதன் சனி அவனுடைய திசையில் 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவத்தினுடைய பலன்களை கொடுக்க மாட்டார். முடிஞ்சு போச்சா? நம்ம எதுவும் கஷ்டப்படணுமா? மஞ்சளாமா எவ்வளவு இருக்கு? சிறப்பா சொல்லியாச்சு. சிம்பிள் ஐயா. 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை சனி கொடுக்க மாட்டாருங்க. முடிஞ்சு போச்சா? 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை சனி கொடுக்க மாட்டாருங்க. 9க்கு அது 8ஆம் இடமா வருது இல்ல, அப்பாவுக்கு ஒரு சிரமத்தை கொடுப்பார்னு சொல்லலாம்ல. 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு 12. பையனுக்கு படிப்புல உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுப்போம். பையனுக்கு 12ஆம் இடம் விரையும். அப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம், அதற்கு 6ல சனி இருக்காரு. அப்ப மூத்த சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஜாதகருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காதுன்னு சொல்லலாம்ல. சொல்லலாம்ல. இங்க சாரமே பார்க்கல, பலன் வந்துருச்சா? வந்துருச்சா? பார்வையே பார்க்கல, பலன் வந்துருச்சா? அது போல 3ஆம் இடமும் அதே போல தசாநாதனுக்கு எந்த வீடு வேலை செய்யல. தசாநாதன் குரு இருந்த வீட்டுக்கு 2ஆம் இடம், அவருக்கு ஒரு 11 இயங்காதுல. லக்னத்திற்கு 11 இயங்காது. அதுக்கப்புறம் குரு நின்ற வீட்டிற்கு 3ஆம் இடம், அப்ப லக்னத்திற்கு 3ஆம் இடம் புத்தியில இயங்காதுல்ல. அதே போல 5ஆம் இடம் குரு புத்தியில இயங்காதுல்ல. திசைக்கும் புத்திக்கும் அந்தரத்துக்கும் போட்டுக்கங்க. எப்படி இருக்கு? உடனே ஜாதகம் சொல்லலாம்ல, பயம் இல்லையில. எதுக்கு பயப்படுறீங்க? உங்களை யாரு பயப்பட சொன்னா? பயப்படுறபடியாங்களும் என்கிட்ட வாங்க, பிரிய சொல்லித்த. பயப்படுறவங்களும் என்கிட்ட வாங்க, மக்கு பிள்ளைகளும் என்கிட்ட வாங்க. மார்க்கே வாங்கல, நான் தோத்து போயிட்டேன், ஜோதிடத்துல பலன் சொல்ல முடியல, நடுங்குறேன் அப்படின்னா 15 நாள் நீங்க ஆனா பேசிக் தெரியணும். பயப்படபடியா வேண்டியதே இல்லை. நீச்சம், உச்சம், கழுத, புண்ணாக்கு, அஸ்தங்கம் அதெல்லாம் பிறகு படிப்போம். எடுத்த உடனே பலன் சொல்லணும். பொறுப்பினையே அனுபவிக்க முடியாதது என்று எடுத்து எழுதிக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்ப சனி எந்தெந்த வீட்டுக்கு நன்மை தருவார்? சனி நின்ற வீட்டிற்கு 5ஆம் இடம் எடுத்து எழுதுங்க. சனியினால் நன்மை அடையக்கூடியது என்ன எழுதிக்கணும்? சனி நின்ற இடத்திற்கு 5ஆம் இடம் எது? சனி 3 எழுதுங்க. சனி 4ஆம் பாவம், 8ஆம் பாவம் என்ன பண்ணுவார்? 12ஆம் பாவத்தை இயக்குவார். தாரமே போடல,
சாரமே போடல, எப்படி வேலை செய்து பாருங்க. தனி நின்ற இடத்திற்கு 3ஆம் பாவத்தையும் தனி நின்ற இடத்திற்கு 11ஆம் பாவத்தை இயக்குவார். அப்ப லக்னத்திற்கு 5ஐயும் லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தையும் சனியினுடைய இயக்கம் வேலை செய்யும். இயங்காத பாவம் எது, இயங்கும் பாவம் எது, அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை எது, கொடுப்பினை இல்லாத எது என்று தெரிஞ்சிட்டோம்ல. இப்ப இது ஈஸியா தானே? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா புரியலையா? சந்தேகம் இருந்தா கேளு. மஞ்சளாமா சிம்பிளா இருக்கா? சிம்பிளா இருக்கு சார், சிம்பிளா இருக்கு. ஆனா சனி என்ற பாவத்துக்கு இடம் சொன்னீங்கல்ல, சனி நின்ற பாவத்திற்கு 1, 5, 9 அது திரிகோணம் இயங்கும். ஓகே ஓகே ஐயா. சனி நின்ற பாவத்திற்கு 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் இயங்கும். நன்மை தரும் அந்த கிரகம். ஆனா சனினா நம்ம என்ன யோசிக்கணும்? அவர் நின்ற இடத்திற்கு நன்மையும் அவர் பார்த்த இடத்திற்கு தீமையும் தருவார். அதை நாம அந்த விதிக்குள்ள அதை பார்த்துக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் நிக்குது, அது லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் நிக்குது, அது எந்த வீட்டிற்கு தீமை தர போகிறது அப்படின்னா கிரகம் நின்ற இடத்துக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் அது வேலை செய்யாது. அப்ப நம்ம இந்த 2, 6, 8 லக்னத்திலிருந்து எந்த வீடா வருது அந்த வீடை நான் நோட் பண்ணி வைத்துக்கிட்டு, சார் சனி திசையில இதெல்லாம் கவனமா இருக்கணும் சார், உங்களுக்கு கிடைக்காது சார் அப்படின்றணும். அடுத்து புத்தி வருது, புத்திக்கு 2, 6, 8 மார்க் பண்ணணும். அது சிம்பிளா சொல்லிடலாம்ல. அந்தரநாதன் நின்ற இடத்துக்கு 2, 6, 8 வேலை செய்யாது. வந்த உடனே உங்களுக்கு இந்த பாவம் எல்லாம் கிடைக்காது சார், இதெல்லாம் இயங்கும். சனினா கொஞ்சம் மந்தமா இருக்கும், அவருடைய இருக்கும். இந்த பாவங்கள் இயங்காது. இந்த புத்தி காலங்கள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த 2 வார்த்தை சொல்றதுல என்ன கஷ்டம்? கஷ்டம் இல்ல ஐயா, சொல்லிடலாம். நன்றி. ஓகே ஐயா. அடுத்து நன்றி உரை வழங்கிட்டு கேள்வி பதில் வச்சுக்கலாம் ஐயா. சிறப்பான உரை ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைவர நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டவாணி. தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 90வது நாள். அதாவது கூட்டுத்தொகை 9 என்பது செவ்வாய், மேலும் 9 என்பது நவகிரகம் பற்றிய உரை. நேற்று, இன்று, நாளை. மேலும் 9 என்பது செவ்வாய், எனவே இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் என்றால் சிவப்பு. அடியேன் சிவப்பு சட்டை அணிந்துள்ளேன். மேலும் 31/3/2026 கூட்டினால் கூட்டுத்தொகை 8. மேலும் இன்று பங்குனி 17, கூட்டுத்தொகை 8. 8 என்பது சனி பகவானை குறிக்கும். சனி என்பது தாமதத்தை குறிக்கும். எனவே இன்று ஐயா வருவதற்கு லேட் ஆகிவிட்டது. மேலும் ரெக்கார்டிங் லேட் ஆகிவிட்டது. மேலும் இன்றைய தேதி 31, கூட்டினால் 4. 4 என்பது ராகு. இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமான வகுப்பு. மேலும் நேற்று, இன்று, நாளை இதற்கும் 8 எழுத்து வருகிறது. இன்று மார்ச் இயர் எண்டு, அதாவது பங்குனி மாதம் 12, இதுவும் கடைசி மாதம். எனவே 12 ராசி பற்றி ஐயா மிக விளக்கமாக வகுப்பெடுத்தார். இன்றைய யோகி, அதாவது இன்று சதுர்தசி, இது 14வது நாள். இதை கூட்டினால் 5. 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். இன்றைய யோகி புதன். புதன் என்றால் நாராயணன் பெயரை குறிக்கும். எனவே ஐயா பெயரில் நாராயணன் உள்ளது. மேலும் இன்று உத்திரம் நட்சத்திரம், அதாவது தற்போது சூரியனுடைய சாரம். எனவே சிவனுக்குரிய தினம். எனவே ஜெயசூரிய ஐயா இன்றைய ஆசிரியர். மேலும் உத்திரம் என்பது சூரியனுடைய சாரம். எனவே சூரியன் சாரம் பெற்ற சென்னை உமா அவர்கள் இன்றைய கடவுள் வாழ்த்து பாடினார். மேலும் இன்று விருத்தி யோகம், இதனுடைய அதிதேவதை அதுவும் சூரியன். மேலும் இன்று சூரியன் சாரம் உத்திரம், அதுவும் 12வது நட்சத்திரம். 12 கூட்டுத்தொகை 3. 3 என்பது குரு. இன்றைய குரு ஆண் ஜோதிடர். தற்போது வணிசை கரணம். வணிசை கரணத்தினுடைய வாகனம் காளை. காளை என்பது சிவனுடைய வாகனம். இதெல்லாம் சிவனுக்குடைய அம்சமாகும். மேலும்
சிவன் என்பது ஒன்னாம் நம்பரை குறிக்கும். எனவே இன்று நிகழ்ச்சி பங்கேற்றவர் 37 பேர், கூட்டுத்தொகை 1. எனவே இதுவும் சூரியன். இன்று வகுப்பிற்கு ஐயா வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். மேலும் வணிசையின் மலர் நீல லோசனம். எனவே ஐயா இருக்கும் அறையில் ஐயா பின்னால் நீல நிறத்தில் மலர் தெரிகிறது. மேலும் ஐயா சந்திரன் வைத்து நிறைய தகவல் சொன்னார்கள். சந்திரன் என்றால் வெள்ளை. ஐயா இருக்கும் அறை முழுதும் வெள்ளை நிறம், சட்டை வெள்ளை, நெற்றியில் விபூதி வெள்ளை, கையில் காப்பு கயிறு வெள்ளை. இவை எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். சந்திரன் என்றால் மனசு. எனவே அனைவரும் மன ரீதியாக திருப்தி கிடைத்தது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. மேலும் சிம்ம குரல் சூரியன் ஐயா, ஜெயசூரிய ஐயா இந்த கூட்டமைப்பு சார்பாக சிம்மகுரல் ஜெயசூரிய ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஐயாவின்